இதில் இந்தியான் ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே ஸ்டிக்கரில் அடிச்சிருக்காங்க. 1957 ஆரம்பித்து நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி வந்திருக்க இடம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி என்ற கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நாங்கள் வந்த இடம் தான் கொழும்புக்கு வந்திருக்கோம். உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி டேஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, நீங்களே வந்து சாப்பிட்ருப்பீங்க. இந்தியாவில் சரி இங்கே சரி வந்து சாப்பிட்ருப்பீங்க. நான் ஒரு காலம் இந்தியா போனதில்லை, போகாதபடியே அங்கேயும் சாப்பிட்டதில்லை. இங்கே என்ன மாதிரி இருக்குன்னு வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் இந்தியான் ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு இவ்வளோ ஐட்டம் இதில் ஸ்பெஷலாக இருக்குன்ட்டு உள்ளே போவோம். இதில் என்ன டிக்கெட்ஸ் தேவா இந்த டீம் வரப்போகுது, அதன் டிக்கெட்ஸ் இங்கே எடுக்கலாமென்று இதில் போட்டிருக்காங்க. உள்ளே போவோம். ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல கோல்ட் லேம்பில் டேபிளில் ஒவ்வொரு டேபிள்லையும் மெனு கார்டு போட்டிருக்காங்க. இப்போ மேலேயும் போகலாம். இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்குரிய இடம் இங்கே இருக்குது. அதுக்கு அங்கெல்லாம் ஸ்டாஃப் தான் போக முடியும். சேர்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும் பாருங்க. ஃபுல்லாகவே ஸ்டிக்கரில் அடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலி இருக்குது. அந்த டீம் ஆரம்பித்த தலப்பாக்கட்டி அந்த டீம் இருக்குது. 2013ஆம் ஆண்டு கொழும்புக்கு வந்திருக்கு. எங்கெங்கே போயிருக்காண்டா அந்த மேப் இருக்குது. 1957 ஆரம்பித்து அப்படியே அவங்கள்ட எங்கெங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, எந்தெந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் மெனு பார்த்து கொண்டிருக்கோம். சூப் ஐட்டம் என்ன விலைன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அங்கே சிக்கன் ஸ்டார்டர், சீ ஃபுட் ஸ்டார்டர், வெஜ் ஸ்டார்டர், மட்டன் ஸ்டார்டர், எக் ஸ்டார்டர், பார்பிக்யூஸ், பிரியாணி பாருங்கள். மட்டன் பிரியாணி, போன்லெஸ் மட்டன், எலும்பில்லாத மட்டன் 2500 ரூபா. உண்மையாக சொல்ல போனால் கடும் விலையாக தான் இருக்குது. ஆனாலும் சாப்பிட்டு பார்க்கலாம். பிளேட்டில் இலையோடு அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. தேங்க்யூ பிரதர். ஓகே, மட்டனும் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி எல்லாம் வந்திருக்குது. ஸ்டார்ட் பண்ணுவோம். மட்டன் பீஸ் எல்லாம் நல்லா, ஆமாம், நல்லா சாஃப்டாகவே இருக்குது.
பார்க்க தெரியுது. டேஸ்ட் பண்ணி பாப்போம். நல்லா நல்லா பஞ்சமாக இருக்கிறான் வச்சு. எல்லாம் புட்டு புட்டு வச்சு குடைச்சொடுக்க அடிச்சுப்பா. செம்மையா இருக்கு. வேற லெவல். நார்மலாக அவ்வளோ நல்லா அவிச்சிருக்கான் போல. ஏன்டா அவ்வளோ சாஃப்டாக இருக்கு வச்சு. வேற லெவல் இருக்கு. நான் சாப்பிட்டு மிச்ச வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓரளவுக்கு கூட தானே என்ன சாப்பாடு. நல்லா சாப்பிட்றாங்க, சாப்பிடுவாங்க வடிவா. மற்ற ஒரு ஆளுக்கு கூடன்னு தான் சொல்லுவேன். பெப்சி வாங்கினது கப்பில் தந்துருக்காங்க. அருமையாக இருந்த சாப்பாடு. மட்டன்லாம் நல்லா பஞ்சு மாதிரி இருந்தது. அதான் ஸ்பெஷல் உண்டு. மற்றபடி என்ன சொன்னாங்க, சில பேர் மட்டன் சொன்னால் வாசம் எதிர்பார்ப்போம். அப்படி வாசம் ஒன்றும் இல்லை. தலைப்பக்கட்டிலேயும் பிரியாணி சாப்பிட்டாச்சு. அது எப்படி அந்த பஞ்சு மாதிரி எடுக்கிறாங்க, எத்தனை நேரம் பாயில் பண்ணுறாங்க தெரியாது. ஆனால் வேறு லெவலில் இருந்தது அது. இதெல்லாம் அவங்களோட மெனு அப்படியே எப்படி மேக் பண்ணுறேன்னு அந்த வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறாங்க. பழைய ஃபோட்டோஸ் இருக்குது இதில். முந்தைய எப்படி சமைச்சாங்கன்னு எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே மேலே போவோம். உண்மையிலே சாப்பாடு வேறு லெவல். இதில் என்னென்னு சொன்னால், இப்போ திரும்ப எக்ஸ்ட்ரா கேட்டாலும் தாராங்க. பாருங்க, மேலே வந்துட்டோம். மேலே எல்லாம் ஒரே மாதிரி தான். மேலே என்று சொன்னால், இந்த பக்கம் என்று சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குது. கண்ணாடியோடு இரு கேக்கில் நல்லா இருக்கும். நான் லாஸ்ட் டைம் வரைக்கும் இந்த டேபிளில் தான் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ஆம்பியன்ஸ் பார்க்க செம்மையாக இருக்குது. அதோட டேபிளே நல்லா க்ளீனாக, இப்படி ஒவ்வொரு சேர்ஸுக்கும் ஒவ்வொரு இதுவும் போட்டு பார்க்க வடிவாக இருக்குது. நல்ல நீட்டாக க்ளீனாக இருக்குது. வடிவாகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே இங்கே 4 to 6 மேலே வந்து 4 to 6 வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களாம். கீழே தாராளமாக இடம் இருக்குது. அது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆஃப்டர் 6 6 மணி பிறகு தான் எடுத்துக்கொள்ளலாம். 6 மணி பிறகு நார்மலாகவே எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துக்கொள்ளலாமா. மற்றபடி லஞ்ச் நார்மலான சாப்பாடு, அதாவது பிரியாணி ஐட்டம் எல்லாம் நீங்கள் அதுக்கு முன்னம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ தலைப்பாக்கட்டினாலே பிரியாணி தான் ஃபேமஸ். ஸோ அதால் பிரியாணி கண்டு தான் எல்லோரும் வருவாங்க. நானும் அதுக்கு தான் வந்திருந்தேன். நார்மலாக பிரியாணியை விட எல்லா இந்தியன் சாப்பாடு எல்லாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 6 மணிக்கு பிறகு வந்து தான் எல்லா டிஷ்ஷும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே ஆம்பியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இந்த சுற்றுப்புறம் எல்லாம் வேறு லெவல். பார்க்கவே செம்மையாக இருக்குது. இந்த வியூ எல்லாம் செம்மையாக இருக்குது பார்க்க.
இப்படியே கீழே போவோம். ப்ரைஸ் எல்லாம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதுக்கு ரீசன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மசாலாலேருந்து அரிசியிலேருந்து எல்லாமே இந்தியாவிலேருந்து தான் கொண்டு வராங்க. இப்போ அதுக்காக தான் அந்த ப்ரைஸில் வருது. ஆனால் நாங்கள் இந்தியா போய் சாப்பிட இல்லாத தானே இங்கே வந்து சாப்பிடலாம். நல்ல சாப்பாடு. அப்புறம் இந்த டைம் பிறகு ஆட்கள் கூட வரவழைக்கிட்டாங்க. பில்லை பாருங்கள். லைட்டாக தலை சுத்தம் தான், ஆனாலும் ஒன்றும் செய்யலாது. இந்தியா போய் சாப்பிட்ற நேரம் பரவாயில்ல. பாருங்கள், இப்போ தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. முதல் நாங்கள் விரைக்கில் க்ளோஸில் இருந்தது. இப்போ தான் இதெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 6 மணிக்கு பிறகு தான் இங்கே பாபிக்யூலேருந்து நான்லேருந்து எல்லாத்தையும் போடுவாங்க. நார்மலாக இங்கே வார சந்தர்ப்பத்தில் ஒரு காரணம் ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னு சொன்னால் இவங்களோட மசாலா எல்லாம் வித்தியாசம் தானே, சாப்பாடும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லாம் இருந்தது. ரைட், வீடியோண்ட கடைசிக்கு வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.